फ्रेंड्स நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோக்கும் क्वेश्चन கேட்டு ஆன்சர் பண்ணவங்களுக்கு gift கொடுத்துட்டு இருக்கோம். சோ ஃபுல்லா வீடியோ பாருங்க. கடைசியா கேக்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணி gift வின் பண்ணுங்க. டேய் அப்பு ஓவியா, நீங்க ரெண்டு பேரும் இப்ப கிளம்பி வரீங்களா இல்ல உள்ள வந்து ரெண்டு அடி போடவா? அம்மா இதோ வந்துட்டோம்மா. ஏண்டா காலையில மணி என்ன ஆகுது? சீக்கிரம் எழுந்து ஸ்கூலுக்கு கிளம்புனா 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கீங்க. அம்மா இல்லம்மா, நைட் ஃபுல்லா வண்டியில வந்தது ரொம்ப டயர்டா இருந்துச்சுமா, அதான் காலையில சீக்கிரமா எந்திரிக்கவே முடியல. சரி சரி, ஆட்டோமேன் வந்துருவாரு. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போற வழியை பாருங்க. சரிங்கம்மா. டேய் கோபி, என்னடா சீக்கிரமே ரெடி ஆயிட்ட? ஆமாண்டா அப்பு, அம்மா சீக்கிரமே எழுப்பி விட்டாங்க. மலரக்கா, மைனாக்கா சீக்கிரம் வாங்க, ஆட்டோ வந்துருச்சு. ஏய் சிந்து வைஷமி, சீக்கிரம் வாங்க, ஆட்டோ வந்துருச்சு. டேய் அஜய், என்னடா இது, நம்ம இது பில்டிங் மாறி வந்துட்டோமா? இது நம்ம கிளாஸ் ரூம் தானா? இவ்ளோ அழகா மாத்திட்டாங்க. அதான்டா கோபி நானும் பாக்குறேன். இத பார்க்க சாதாரணமான கிளாஸ் ரூம் மாதிரி இல்லடா, ரொம்ப ஹைஃபையா இருக்கு. சூப்பரா மாத்திட்டாங்கடா. டேய் அஜய் கோபி, என்னடா இப்படி முழிச்சு முழிச்சு பாத்துட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் கிளாஸ்க்குள்ள வாங்கடா. வா ஏஞ்சல், நம்ம கிளாஸ் ரூம பாத்தியா எப்படி மாறிடுச்சுன்னு? ஆமா அஜய், வாலுக்குலாம் ஸ்டிக்கர் ஒட்டி புது கிளாஸ் ரூமா மாத்திட்டாங்க. சரி வாங்க நம்ம போய் உட்காருவோம். ஏய் என்னடா இது, எல்லாமே புதுசா இருக்கு. என்னோட டிஃபன் கேரியர் எங்கடா வைக்கிறது? ஏ அபி, நீ வேற, இப்ப நம்ம கிளாஸ் ரூமையே மாத்திட்டாங்க. இனிமே மேம் வந்து சொன்னாதான் நமக்கு தெரியும். ஐயோ, இப்ப என்னோட டிஃபன் கேரியர் எங்கேயும் வைக்க முடியாதா? இப்போதைக்கு உன் பக்கத்துலயே வச்சுக்கோ அபி, அப்புறம் மேம் வந்தோடனே என்னன்னு கேட்டுக்கலாம். என்னது இது, நமக்கு முன்னாடி எல்லாரும் வந்துட்டாங்க. நம்ம கிளாஸ் ரூமே சூப்பரா மாறிடுச்சு. புது சேர் எல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்துருக்காங்க. நல்ல வேளை ஏஞ்சல் பக்கத்துல யாரும் உட்காரல. நம்ம போய் உட்காந்துக்கலாம். குட் மார்னிங் மேம். மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்க கிளாஸ் மேம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, அதனால லெசன் எதுவும் எடுக்க போறது இல்ல. வித்தியாசமா ஒரு ட்ரை பண்ண போறோம். மேம் என்ன மேம் புதுசா பண்ண போறோம்? அது என்னன்னு சொல்லுங்க மேம். மேம் இன்னைக்கு எதுவும் கேம் விளையாட போறோமா மேம்? மேம் கேம் ஏதாச்சும் விளையாடலாம் மேம். ஆமா, இன்னைக்கு நம்ம கேம் தான் விளையாட போறோம். ஆனா ரியல் கேம் கிடையாது, இது ரைம் கேம். ஆமா மேம், நாங்க இதுவரைக்கும் சொந்தமா ஒரு ரைம்ஸ் எழுதுனது கிடையாது. என்ன மேம் பண்றது? ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் பயப்படாதீங்க, உங்க எல்லாருடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸையும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தைரியமா எழுதலாம். நான் எல்லாருக்கும் பேப்பர் இஷ்யூ பண்றேன், அந்த பேப்பர்லயே எழுதி படிங்க. மேம் இங்கிலீஷ்ல மட்டும் தான் எழுதணுமா மேம்? தமிழ்ல எழுதக்கூடாதா? எஸ், நீங்க இங்கிலீஷ்லயும் எழுதலாம், தமிழ்லயும் எழுதலாம். ஸோ எல்லாருக்கும் எழுதுறதுக்கு நிறைய டைம் இருக்கு, பொறுமையா எழுதுங்க. அஜய் பேப்பர், கோபி பேப்பர், மீனு பேப்பர், சிந்து பேப்பர், அபி பேப்பர், வைஷு பேப்பர். ஸோ எல்லாருக்கும் பேப்பர் வந்துருச்சா? பேப்பர் வரலன்னா சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வந்து தரேன். ஆல்ரைட், எல்லாருக்கும் 10 மினிட்ஸ் டைம் தரேன், அதுக்குள்ள எல்லாரும் எழுதி முடிச்சிடணும். ஐயோ, இந்த மேம் திடீர்னு எழுத சொல்லிட்டாங்களே. ஃபர்ஸ்ட் நாளே மேம் கிட்ட திட்டு வாங்க போறோம்னு நினைக்கிறேன். ஐயோ, எனக்கு என்ன எழுதுறதுனே தெரியலையே. இந்த அஜய் வேற ரொம்ப இன்ட்ரெஸ்டா எழுதிட்டு இருக்கானே. ச்சே, ஏதாவது 2 லைன் அடிச்சு விடலான்னு பார்த்தா இப்போதைக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டோம் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் எல்லாரோட பேரும் எழுதி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துறேன், நெக்ஸ்ட் வரவங்க அடுத்தவங்க பேரை எடுத்து படிக்கலாம். என்னோட ரைம் தான் பெஸ்டா வரப்போகுது. ரொம்ப பண்ணாத அஜய், என்னோட ரைம்ஸ் தான் பெஸ்ட். மேமே சொல்லுவாங்க பாரு. ச்சே, இந்த ஏஞ்சல் அஜய் போட்டி போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கப்பா, என்னோட தான் பெஸ்ட்னு மேம் சொல்லுவாங்க பாரு. ஏஞ்சல் கொஞ்ச நேரம் பேசாம இருடி, மேமே கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நேம் சிந்து. சிந்து, முன்னாடி வந்து உன்னுடைய ரைம்ஸை படிங்க. ஐயோ, என்னோட பேர் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. ஏதோ வந்துட்டேன் மேம். I am a fighter, soon I will be brighter. வெரி குட் மா சிந்து. நெக்ஸ்ட் யார் பேர் வந்திருக்கு நீனே எடுத்து படிச்சிரு. சூப்பர் சிந்து. ஓ மை காட் மேம், என்னோட பேப்பர் கீழே வந்துருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ மேம், நான் பேப்பர் எடுத்துக்கிறேன் மேம். மேம் நெக்ஸ்ட் பேர் கோபி வந்திருக்கு மேம். பாடா, நல்ல வேளை தப்பிச்சேன். மேம் எதுவும் சொல்லல. சீக்கிரமே நம்ம பேர் வந்துருச்சு. சரி சமாளிப்போம். மார்னிங் இஸ் ஹாப்பி, ஈவினிங் இஸ் ஸ்லீப்பி. வெரி குட் கோபி. நெக்ஸ்ட் யார் பேர் வந்திருக்குன்னு பார்த்து சொல்லு. மேம் ஏஞ்சல் பேர் வந்திருக்கு மேம். ஐயா, அடுத்தது நம்ம தான். மேம் இந்தாங்க மேம். எல்லாரும் முடியும் படிச்சு காமிச்சிருமா ஏஞ்சல். சொல்வதை தெளிந்து சொல், செய்வதை துணிந்து செய். அமேசிங்மா. நல்லா குளிக்க எடுப்போம். யார் பேர் வருதுன்னு பார்ப்போம். மேம் ரோஷினி பேர் வந்திருக்கு மேம். மேம் எல்லாருக்கும் வெரி குட் சொன்னாங்க, நம்மளுக்கு தான் அமேசிங் சொன்னாங்க. சூப்பர் டி ஏஞ்சல். ச்சே, நம்ம அமேசிங் வாங்கணும்னு பார்த்தா ஏஞ்சல் வாங்கிட்டா. மேம் இந்தாங்க மேம். வறுமை நிறம் சிவப்பு, அதை வெல்வதே சிறப்பு. அமேசிங்மா ரோஷினி. நெக்ஸ்ட் யார் பேருன்னு எடுத்து பாரு. மேம் மீனு பேர் வந்திருக்கு மேம். ஐயா ஜாலி. மேம் நமக்கும் அமேசிங் சொல்லிட்டாங்க. போச்சு, மாட்டணும். என்ன பண்ண போறோம்னு தெரியல. டு ப்ளே ஐ யூஸ் க்ளே. டேய் ஓவரா பண்ணாதடா கோபி. கமான் கோபி, யாரையும் இப்படி கிண்டல் பண்ண கூடாது. அவங்கவுங்களுக்கு என்ன வருதோ அதுதான் எழுதுவாங்க. சாரி மேம், நான் இனிமே இப்படி சிரிக்க மாட்டேன் மேம். மேம் அபி பேர் வந்திருக்கு மேம். ச்சே, எல்லாரும் முன்னாடி இந்த கோபி பையன் சிரிச்சிட்டானே. ச்சே, பாவம் அந்த வைஷுவை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஐ ஹேவ் பிம்பிள், I take it simple. வெரி குட் மா.
மேம் அஜய் பேர் வந்திருக்கு மேம். அப்பாடா இப்பயாச்சும் நம்மள கூப்பிட்டாங்களே. I'll be the best. I'll never take rest. அமேசிங் அஜய். மேம் வைஷு பேர் வந்திருக்கு மேம். ஐயா எனக்கு ஏஞ்சலுக்கு ரோஷினிக்கு 3 பேருக்கும் தான் மேம் அமேசிங் சொல்லியிருக்காங்க. நல்ல வேளை நம்ம கடைசியா வரல, அதுதான் லாஸ்ட். யானையின் பலம் தும்பிக்கை, மனிதனின் பலம் நம்பிக்கை. அமேசிங்மா வைஷு. மேம் ஆதி பேர் வந்திருக்கு மேம், அவன் தான் லாஸ்ட். My mom will give coffee but I like toffee. எக்ஸலண்ட் ஆதி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா எழுதி படிச்சிங்க. நாளைக்கு புக்கு கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் லெசன்ஸ்லாம் ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு வீடியோக்கான கேள்வி எபிசோட் நம்பர் 54ல மேம்ங்கிற வார்த்தை எத்தனை தடவை வந்தது? நம்ம சேனலை 10 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட இந்த கேள்விக்கான சரியான பதிலை இந்த ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பிரைஸஸை வின் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், சின்ன பசங்க யாரும் டைரக்டா கலந்துக்காதீங்க. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க கைடன்ஸோட மட்டும் கலந்துக்குங்க. ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ் என்னன்னா 13 வயசுக்குள்ள பசங்க யாரும் அலோட் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்க. Thank you.